Professor? Professor? Sir? நான் தான் இதுக்கப்புறம் இங்க வராதுன்னு சொன்னல. ப்ளீஸ் சார். ஷட் அப். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பிளடி எக்ஸ்கியூசஸ். நீ போலாம். ஒன் செகண்ட் சார். என்ன பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயமா? நானா? அதுவும் ஒன்ன பார்த்து. எதுக்கு? ஐ ஹேவ் சாலிட் ரீசன் சார்.
உங்களுடைய ரிசர்ச் சாதாரண தியரிட்டிக்கல் மேஜிக்னு நான் ப்ரூவ் பண்ணிடுவோன்னு உங்களுக்கு பயமா இருக்குல்ல? அதனால தானே என்ன அவாய்ட் பண்றீங்க. என்னுடைய ஆர்டிக்கல் அதை எழுதுவேன், எல்லா மேகசினும் அதை பப்ளிஷ் பண்ண போறாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் யாருன்னு. என்னோட ஈகோவை டச் பண்ணா நான் உன்னை ஏத்துக்குவேன்னு நீ நினைக்கிற, அப்படிதானே? ஆனா நான் உன்னை இங்க எதுக்காக வர வேண்டான்னு சொன்னேன்னு உனக்கு இன்னும் தெரியாதுல்ல. அது இனிமே நீயே தெரிஞ்சுக்குவ. இப்ப என் கூட வா. உனக்கு இந்த பங்களாவை பத்தி என்ன தெரியும்? கொஞ்சம் தெரியும் சார். ஆஹா, இந்தா. சியர்ஸ். சியர்ஸ். எனக்கு முன்னாடி உன்ன மாதிரி 7 பேச்சுலர்ஸ் ஏற்கனவே இங்க இருந்திருக்காங்க. ஆனா அவங்க யாரும் இப்ப உயிரோட இல்ல. எனக்கு அது தெரியும் சார். அதுல 4 ஆக்சிடென்ட், 3 பேர் சூசைடு. இன்ஃபேக்ட் இறந்து போனவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரைக்கும் நான் தரவா படிச்சிட்டேன் சார். யூ ஆர் ரைட். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஆனா அது ஒரு சூசைடா இல்ல கொலையான்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. நீதான் எல்லாருக்கும் தலைவனா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அட்வொகேட் சாடு. அதுல சம்பந்தப்பட்டவங்க இங்க பார், நான் அந்த ஊர் எம்எல்ஏ. ஒழுங்கா எல்லாரையும் ரிலீஸ் பசங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, தொலைச்சிடுவேன். கான்ஸ்டபிள், இந்த மரணங்கள்ல எல்லாம் சம்பந்தப்பட்டது உனக்கு நம்பிக்கை இல்லாத நான் ஏற்கனவே சொன்ன அந்த சக்தி தான். ஹலோ ஹலோ. அந்த ரேப் கேஸ்ல இறந்து போன குற்றவாளிகளோட ரிப்போர்ட்டை என்னால் நம்பவே முடியல. என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது நம்பவே முடியாத பல விஷயங்களை நம்புற மாதிரியே இருக்கு. நிறைய பேர் இறந்திருக்காங்க, இது சாதாரணமா தெரியல, ஆனா நம்பிதானே ஆகணும். அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாத எத்தனையோ பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களோட விசாரணையில இறங்குனாங்க. இவ்வளவு தெரிஞ்சிருக்கிற நீ அமானுஷத்தை பத்தி தெரியலங்கிற. இதுல எந்த ஒரு விஷயமும் எனக்கு அமானுஷமா தெரியல சார். டெத் இஸ் குவைட் நேச்சுரல். இறந்து போன 4 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க, மற்ற 3 பேரும் சூசைடு. அதுவும் வேற வேற காரணத்தினால நடந்திருக்கு. சார், நீங்க ரிப்போர்ட்டை பாத்தீங்கல்ல? எதையுமே சயின்டிபிக் ரீசனோட பாக்குற உனக்கு அது சம்பந்தப்பட்ட சாலிட் ப்ரூஃப் வேணும் இல்லையா? எனர்ஜிங்கிறது எப்பவுமே அழியாதது, அது வேற ஒன்னா மாறக்கூடியதுங்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல? தெரியும் சார். அப்படிப்பட்டதுதான் மனித ஆத்மா, அதுவும் அழியாததுதான். அதத்தான் நம்ம ஆளுங்க பேய் பிசாசுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா தெய்வம்னு கூட சொல்றவங்க இருக்காங்க. சாரி சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அதை ஏத்துக்க முடியல. சில பேரோட நம்பிக்கைன்னு மட்டும் சொல்லலாம். அது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, சாத்தியமானதுதான். ஓ, அப்படின்னா இங்க பேய் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படித்தானே? நிச்சயமா. 1 இல்ல 2. ஓ, அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? உனக்கு ஆதாரம் வேணும்ல, நீ வா, நான் காட்டுறேன்.
சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே பங்களாவில் தங்கியிருந்தவங்க தான் இந்த 2 பேர். அழகா இருக்கிறவ பேர் மீரா, இன்னொருத்தி ஜெனி. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எந்த அளவுக்கு தெரியுமா? லவ்வர்ஸ் மாதிரி சுத்தி திரிவாங்களாம். பசங்களை கண்டுக்கவே மாட்டாங்களாம். இவங்களுக்குள்ள இருந்த நெருக்கத்தை பார்த்து இவங்களை தப்பா நினைச்சவங்க நிறைய பேர். பட் இவங்க யாரை பத்தியும் கவலைப்படல.